நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தம்பிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் இன்னும் நல்லாவே உங்களுக்கு அதுக்கான பாட்டே காட்டுவாருன்னாரு வழி. சொல்லுங்க. நானும் தம்பி தாங்க, என் பேரே தம்பி தாங்க. தம்பியா? சரி, இப்போ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கரெக்டாக, அதுவும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். ஆமாம், கரெக்டாக. இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம் ப்ரோ. பட் வந்து அதை எப்படி பண்ணணும், எந்த வழியில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா அந்த ஒன்றும் சொல்லி இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பூம் ஆகிட்டு, ஓகேவா? அது என்னமோ உண்மை தான். நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நாள் போக 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 பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸ் நிறைய புதுசாகவும் வருது. பெர்ஃப்யூம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களும் அதிகமாக வராங்க. அதில் இன்னொரு மேஜர் பார்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணவங்க அது எப்படி வந்து பண்ணணும்னு தெரியாமல் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் இருந்துச்சிங்களா, எனக்கு வந்து எல்லாரும் மாதிரியும் ஹோல்சேல் என்னால் பண்ண முடியும். ஹோல்சேல்னு என்னென்னு இருந்துச்சிங்களா, ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஆயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உங்களை அப்படியே அனுப்பி விடுறது. இப்போ அனுப்பி விட்டா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா? எந்த ஒரு நாலேஜ் எல்லாம் பண்ண முடியாது. எப்படி அதோட இது பண்ணுறது, எப்படி வந்து ஸ்விம்மிங்கை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து தண்ணியில் போய் குச்சா ஸ்விம்மிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் ஸ்விம்மிங் பண்ண முடியாது, அதுதான் கதை. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு யூஎஸ்பி வச்சுருக்கோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பேஷனோட நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் A to Z வரைக்கும் நம்ம பண்ணுவோம். அப்படி அது என்ன A to Z? ஒரு பிராண்டுக்கு முக்கியம் என்னது? லோகோ. இந்த லோகோலேயே வந்து உங்களுடைய விஷனை பிரதிபலிக்கிற மாதிரி க்ரியேட்டிவாக லோகோ ரெடி பண்ணி கொடுப்போம். அஸ் வெல் அஸ் வந்து மெட்டீரியல்ஸு, இந்த கடை செட்டப்னா எப்படி செட்டப் பண்ணணும், என்னென்ன பொருளை எங்கெங்கே வைக்கணும், இதோட மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா ஆயில்ஸு, குவாலிட்டி ஆஃப் ஆயில்ஸு. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம், அவங்கள வந்து நம்ம கடைக்கே கூட்டு வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்து என் கஸ்டமரை அவங்களுக்கு வந்து அட்டன் பண்ண வைப்பேன். ஸோ கஸ்டமர் அட்டன் பண்ணி தானே நீங்கள் உங்கள் கஸ்டமர் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் 3ஆவது வாட்டி என் கடைக்கு வரீங்க, எதனால வரீங்க? எனக்கு விஷயம் தெரிய போய் தான் வந்திருக்கீங்க. விஷயம் தெரிய போய் தான் நம்ம கஸ்டமர்ஸ் என்கிட்ட வராங்க. பிளைண்டாக வந்து இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் என் கடையில் நிப்பாட்டினா உங்களால் சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது.